ஹாய், என் பேர் கற்பகவல்லி. இப்போ நம்ம கேஷ்யூ எக் கறி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து எக் கேஷ்யூ கறி செய்கிறதுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை வேகிற நேரத்தில் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல வந்து தேங்காய் 2 பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10லேருந்து 15 கேஷ்யூ, அதுக்கப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டை வெந்துருச்சு. அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை வந்து ஒரு நல்ல குளிர்ந்த தண்ணியில் போட்டுக்கலாம். ஸோ அதனால் முட்டை ஓடு வந்து எடுக்கும் போது முட்டை எந்த பாதிப்பும் இல்லாமல் வரும். இப்போ நம்ம முட்டையெல்லாம் உடைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்ச முட்டையை ஒரு ஃபோக்கை வச்சு குத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் குத்திக்கிட்டோன்னா மசாலா நல்லா உள்ளே போகும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேக வச்ச முட்டையை அது உள்ள போட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்த முட்டையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் கேஷ்யூ கறி பண்ணுறதுக்கு ஒரு புது தவா எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி எக் ரோஸ்ட்டில் பண்ணதில் நம்ம திருப்பி பண்ணோன்னா சட்டி ரொம்ப மசாலானால அடி பிடிச்சிரும். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு தவா எடுத்துகிட்டு ஆன் பண்ணிக்கலாம். தவா கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 2 பச்சை மிளகாவை கீறி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் இந்த கறிக்கு தேவையான உப்பு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் நல்லா தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேஷ்யூ போட்டு அரைச்சதுனால பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காயிட்டே தான் இருக்கும். ஸோ தண்ணி எவ்வளோ நாளும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த எக், மசாலா போட்டு பொரிச்சு வச்சுருந்த எக்கை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேஷ்யூ எக் கறி ரெடி.
கேஷ்யூ எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தியோட எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை தவிர நீங்கள் ரைஸோடையும் சாப்பிடலாம். ஆனால் சப்பாத்தியோட சாப்பிட்டு செம்ம கலக்கலாக இருக்கும். மறக்காமல் நம்ம சில்வர் ஸ்பூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஷ்யூ எக் கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் வெட்டி வச்சது, 2 பீஸ் தேங்காய், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, கேஷ்யூ நட் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகா, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு.